காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணியில் கொஞ்சம் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்ச பிறகு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்துக்கலாம். நூறு கிராம் கடலைப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறேங்க. இது குக்கரில் சேர்த்துட்டு தண்ணியை சேர்த்துட்டு ஒரு 2 சொட்டு எண்ணெயை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் பொரியணுங்க. சோம்பு பொரிஞ்ச பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாதி அளவு வதங்கினா போகிறோம். வெங்காயம் பாதி வதங்கின பிறகு ஒரு பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்து தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு இப்போ வேக வச்சுருக்கிற காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவரில் மஞ்சள் சேர்த்து வேக வச்சுருக்கிறோம். அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பாதி குக் ஆகிடுச்சுங்க காலிஃப்ளவர். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேகிற வரைக்கும் வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில். காலிஃப்ளவர் சீக்கிரமாக வெந்துடும். ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேக வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வெந்துடுச்சு. ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி வேகணும். இப்போ வேக வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்து தான் காலிஃப்ளவர் வேக வச்சுருக்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வெந்துடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது காலிஃப்ளவர் கடலைப்பருப்பு கூட்டு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.